ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் மசாலா சப்பாத்தி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நார்மலாக நம்ம எப்படி பிசைவோம், கோதுமை மாவில் உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கு பொடி, இது கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொத்தமல்லி பொடி, மிளகாப்பொடி, வரமிளகாப்பொடி, கொஞ்சம் கசூரி மேத்தி வச்சுருக்கேன். பைண்டிங்காக நான் 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்ததெல்லாம் இந்த குட்டி ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் எது வேணுமோ, உங்களுக்கு எது பிடிக்கலையோ, எந்த பொடி பிடிக்கலையோ அதை நம்ம விட்டுறலாம். ஆனால் இதெல்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஜீரணமாகும், சீக்கிரமாக ஜீரணமாகும். ஏன்னா நைட் டைமில் சில பேருக்கு சப்பாத்தி சாப்பிட்டா ஜீரணமாகாது. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ஜீரணமாயிடும். அதுக்காக இன்றைக்கி நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த பொடி, மசாலா பொடி வேணுனாலும் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு பிடிக்காதவங்க வெங்காயம் பூண்டு சேர்க்காமையும் பண்ணலாம். இந்த பொடியை மட்டும் வச்சுட்டு பண்ணலாம். இதை நான் இன்றைக்கி வதக்கி தான் பண்ண போகிறேன். வதக்கி உள்ள ஸ்டஃபிங் பண்ணி சப்பாத்தி பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதை வதக்கிட்டு பார்க்கலாம். நான் இந்த சாப்பரில் தான் சாப் பண்ண போகிறேன். அப்போ தான் வெங்காயம் நல்லா பொடி பொடியாகும். அப்போ சப்பாத்தி இடும்போது நமக்கு சப்பாத்தியில் ஓட்டை விழாது. நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வதக்கி மாவோடு போட்டும் பிசைஞ்சு செய்யலாம். இன்றைக்கி நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இதெல்லாம் நான் ஸ்டஃபிங் பண்ணி செய்ய போகிறேன். இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் பண்ண போகிறேன். நான் எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி சாப் பண்ணிட்டேன். வாணலியில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய். இப்போ இந்த வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற பொடிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவு மட்டும் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். நான் மசாலாலாம் 2 செகண்ட் வதக்கிட்டேன். இப்போ கோதுமை மாவு பொடியை சேர்த்துருக்கேன். நம்ம சப்பாத்திக்கு தொட்டிடுவோம் இல்லையா மாவு, அதிலேயே ஒரு ஸ்பூன் எடுத்து நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை நல்லா இதையும் கொஞ்சமாக வறுத்துட்டு நாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஏன்னா அந்த பொடியோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் கொதிக்க விடலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக தண்ணி சேர்த்துனா போதும். இதெல்லாம் ஒத்துட்டு வரத்துக்கு தான் நம்ம இந்த கோதுமை மாவு சேர்க்குறோம். உங்களுக்கு வேணும்னா அரிசி மாவு, கடலை மாவு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கோதுமை மாவு சப்பாத்திக்கு தொட்டு இடுற மாவு வச்சுருந்தனால நான் அதையே சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்க்கலாம். எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நிறையா சேர்க்கணுங்கிறது இல்லை, இந்தளவு சேர்த்துனா போதும். கொஞ்சம் அதனோட ரா ஸ்மெல் போகட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோடனே பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மிக்சர் தகுந்த உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் பிசைஞ்ச மாவுக்கு 4 சப்பாத்தி வந்திருக்கு. நான் இங்கே பாருங்கள், ஒன்றை இப்படி இட்டு வச்சுருக்கேன். நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு நெய் எதை வேணால் தடவிக்கலாம். நான் இந்த நம்ம பண்ண அந்த மசாலாவையும் நான் 4 உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இப்படி நடுவில் வச்சுட்டு எப்படி வேணாலும் நீங்கள் மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இதை நாம் மறுபடியும் கொஞ்சம் மாவு தொட்டு நாம் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு பார்க்கலாம். நீங்கள் ட்ரையாங்கிளாக வேணாலும் தேய்ச்சிக்கலாம், இல்லை ரோல் வேணாலும் பண்ணிவிட்டு நாம் லச்சா பரோட்டா மாதிரி கூட நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை தேய்ச்சிட்டு கல்லில் போடலாம். நான் இட்டுட்டு கல்லில் சேர்த்துட்டேன். நாம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நமக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. இதுலேயே உப்பு, காரம் எல்லாமே இருக்கிறதுனால எதுவுமே தேவையில்லை. சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம், ஜாம் தொட்டு சாப்பிட்லாம். நமக்கு சாஃப்டான வாசனையான ஸ்டஃப்டு சப்பாத்தி பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. சப்பாத்தி தயார். இது ஜீரண சப்பாத்தின்னு சொல்லலாம், ஸ்டஃப்டு சப்பாத்தின்னு சொல்லலாம், இல்லை மசாலா சப்பாத்தின்னு சொல்லலாம். நம்ம என்ன வேணால் சொல்லலாம்.
நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டைஜஷனும் சீக்கிரமாக ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.